ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் படிக்கலையே அப்படின்ற ஒரு டென்ஷன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால, ஹியர் அண்ட் தேர் நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன் நானு. உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. இல்லன்னா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்காக நானு பண்ண ரிவிஷன் நோட்ஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால நான் YouTubeல அப்லோட் பண்ணியிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். தயவுசெய்து என்னுடைய மிஸ்டேக்ஸ இக்னோர் பண்ணிட்டு நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூனிட் 3 உடைய கொஸ்டின் ஆன்சர் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மொபைல் டெக்னாலஜிஸோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. இந்த லெசன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனா எழுதுற மாரி தான் இருக்கும். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம என்ன டெய்லி லைஃப்ல, டே டு டே லைஃப்ல என்னென்னலாம் யூஸ் பண்றோமோ, அது எல்லாமே நம்மளே எழுதுற மாரி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸுமே கொஞ்சம் ரிப்பீட்டடா இருக்கும் ஆன்சர்ஸு. ஸோ நான் இத ஃபாஸ்ட்டா முடிச்சிடுறேன். இது ரொம்ப சின்ன லெசன் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ்ல என்ன நான் வந்து புக்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா குடுத்துருப்பாங்க. நான் எக்ஸாம்ல எப்படி பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்காக தான் இந்த நோட்ஸ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன் இது எல்லாமே புக்ல நீங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. இது என்னோட ஓன் நோட்ஸ் ஓகேங்களா? Synopsis. Mobile technology refers to a set of technological innovations that enable the use of mobile devices for communication, information sharing, and access to digital services. This technology has led to the development of wireless communication networks, mobile operating systems, and a wide range of mobile applications. The rapid growth of mobile technologies has transformed numerous sectors, including education, business, entertainment, and healthcare. இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதையே நான் வந்து மறுபடியும் நான் எழுதியிருந்திருப்பேன். பட் ஆனா லிட்டில் டிஃபரன்ஸ் ஹியர் அண்ட் தேர் குடுத்து நான் இன்ட்ரடக்ஷன் எழுதியிருப்பேன். பிகாஸ் சினாப்சிஸ், இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் குடுத்தா தான் பேப்பர் பிரசன்டேஷன் நல்லா இருக்குன்றதுனால. is a Mobile technology is an integral part of modern society, enabling users to access a wide range of services at their fingertips. With the evaluation of mobile devices and wireless networks, people can communicate, access information, and engage with the world in ways that were once unimaginable. Mobile technology includes portable devices such as smartphones, tablets, and laptops, as well as the networks that enable their connectivity. This technology has revolutionized personal communication, business practices, and social interactions, and it continues to evolve rapidly. Main headings அப்படின்னு பார்த்தோம்னா definition of mobile technology. Mobile technology can be defined as the use of portable communication device. இப்போ smartphone, tab, laptops இதெல்லாமே இதில் வரும். That rely on wireless networks to provide a range of functionalities such as voice communication, internet browsing, application usage, multimedia consumption. It involves technologies such as mobile operating system, wireless internet, Wi-Fi, 3G, 4G, 5G, and mobile apps that makes these devices versatile tools for users across the world. Next, key components பார்த்தோம்னா device. டிவைஸ்னா என்னது? ஸ்மார்ட் ஃபோன், டேப், லேப்டாப் இதெல்லாம் தான் டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்சஸ், வேரபிள்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்சஸ் கூட நம்ம யூஸ் பண்றோம். போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர்ஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துட்டோம்னா, ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டோம்னா, இது எல்லாமே ஃபோன்லயே வந்துருது. முன்னாடிலாம் நம்ம டேப் ரெக்கார்டர் தனியா வச்சிருப்போம். மியூசிக்குக்கு தனியா நம்ம ரேடியோ வச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்லயே வந்துருச்சு. யூடியூப்பை தட்டினா என்ன மியூசிக் வேணுமோ அது எல்லாமே நம்ம கேட்கலாம். ஸோ டு ப்ரொவைட் போர்ட்டபிலிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் வேரியஸ் டிஜிட்டல் டிவைசஸ், டிஜிட்டல் சர்வீசஸ் இது வந்து டிவைஸ். இது ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் வேரபிள்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்சஸ். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்ஸ். இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறது என்னது? நெட்வொர்க் இருந்தால் தான் நம்மளால இதெல்லாமே யூஸ் பண்ண முடியும். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சச் as Wi-Fi, 4G, 5G, and Bluetooth allow the transmission of data between devices over long and short distances, enabling connectivity to the internet and other services. எங்க இருந்து யார்கிட்ட வேணா
ஆன் த ஸ்பாட் நம்ம பேச முடியும். இப்பவே நம்ம வந்து யுஎஸ் கூட பேச முடியும். இப்பவே நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நெட்வொர்க்லாம் ரொம்ப க்ரோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். இது எல்லாத்தையும் ஆப்பரேட் பண்ணுறது என்னது? ஓஎஸ் ஆண்ட்ராய்டா? உங்க ஃபோன் ஆண்ட்ராய்டா? இல்ல ஐஓஎஸ்ஸா? இல்லன்னா ஆப்பிள் ஐஃபோனா? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அதுதான். இதெல்லாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் that functions of mobile devices enabling smooth user interaction with application, internet browsing and device hardware. Next mobile application. சரி இப்போ என்கிட்ட மொபைல் இருக்கு. எதை வச்சு நான் ஆப்ரேட் பண்ணுறது? மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணும். என்னென்ன ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாமே மேண்டேட்ரி இல்லைங்களா? அதே போல் எஜுகேஷனுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இது வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எஜுகேஷனுக்காக எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? டியூலிங்கோ, கான் அகாடமி, குவிஸ்லெட், கஹூட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இ காமர்ஸ்க்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதே போல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் மொபைல் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மொபைல் எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஜஸ்ட் பேசுறதுக்காக வாய்ஸ் கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி வந்த உடனே நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்த உடனே நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்சிங், நெட் ப்ரௌசிங் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். கரண்டா என்ன பண்றோம்? வீடியோல பேசுறோம். ஏஐ டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மொபைல் பிளாட்ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆஃப் மொபைல் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன். Mobile technology has revolutioned communication, make it easier to stay connected through instant messages, video calls, social media platforms. எஜுகேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது? எஜுகேஷன்ல என்ன இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் டெக்னாலஜி has significantly impacted education with mobile learning apps enabling students to access study materials like online courses and participate in educational games. For example, Kahoot கூட சொல்லலாம். இல்ல Nearpod சொல்லலாம். Quizzes, இது வேர்ட் வால் இது எல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸுக்கு எப்படி இது இம்பாக்ட் உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே செல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல கூட அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுல கூட சேல்ஸ் எல்லாம் பண்றாங்க. காமர்ஸ் எல்லாம் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் நமக்கு அப்போலோ மாதிரியான ஹெல்த் கேர் ஆப்ஸ்லாம் கூட நமக்கு வந்துருச்சு. அதே போல டாக்டர்ஸ் ஆன்லைன்லயே நம்ம வந்து கன்சல்டேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபைல் டெக்னாலஜின்னு பார்த்தாச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ். Popular devices like iPhone, Samsung Galaxy have advanced beyond basic communication tool to become personal assistant, entertainment centers, and business hubs. Next வந்து mobile applications, apps like as I said, WhatsApp, எதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு, வீடியோ கால் பண்ணுறதுக்கு, ஜூம் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ வாட்ஸ்அப்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துச்சு. நெக்ஸ்ட் கூகுள் மேப்ஸ் how showcase the versatile of mobile technology in day-to-day life. Next, 5G technology. The fifth generation mobile network provides significantly faster internet speed, low நம்ம வந்து பஃபர் ஆயிட்டே இல்லாம ஃபாஸ்ட் ஸ்பீடான இன்டர்நெட் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரபிள்ஸ் டிவைஸ் லைக் ஆப்பிள் வாட்ச் அண்ட் ஃபிட்பிட் ட்ராக் ஹெல்த் டேட்டா அண்ட் இன்டிகிரேட் வித் மொபைல் டிவைசஸ் டு ப்ரொவைட் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபிட்னஸ் ட்ராக்கிங் அண்ட் அதர் டிவைசஸ். இதெல்லாம் வந்து இப்போ நிறைய டிவைசஸ்லாம் வந்து வளர்ந்துச்சு. கன்க்ளூஷன் பார்த்துட்டோம்னா mobile technology has transformed the way individuals and organizations interact with the world. இப்போ இது ஜஸ்ட் மாதிரி கொடுத்து நான் கன்க்ளூஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் அவுட் தி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் லேர்னிங், ஸ்கூல் அப்புறம் யூனிவர்சிட்டின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். யூஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் லேர்னிங் அப்படியும் அதுக்கு அடுத்த கொஸ்டினை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண சினாப்சிஸ்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேவ் எமர்ஜ்ட் as powerful tool in education, offering a wide range of functionalities that enhances learning experiences. They provide students with access to vast education resources, facilities interactive learning, and fosters communication and collaboration. The integration of smartphones into the learning process allows the flexibility, convenience and personalized education. Introduction பார்த்துட்டோம்னா the role of smartphones in education has expanded beyond traditional use of communication tool
With the rapid development of mobile technology, smartphones are now widely used to enhance learning experiences. These devices support a variety of educational apps, provide access to the internet for research, and enable collaboration among students and teachers. In many cases, smartphones are transforming classrooms into interactive, dynamic environments that caters to the diverse needs of learners. மெயின் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா accessibility to learning resource ரொம்ப accessible-ஆ இருக்கும். Smartphones allow students to access a wealth of information and resource through internet browsing and apps. Learners can access online textbooks, academic journals, educational videos, and interactive websites that enhance their outstanding of subject. Mobile devices provide an instant gateway to resources that were once limited to libraries and physical classrooms. For example, students can use apps like Khan Academy, Coursera, and Duolingo to access free learning content in subjects like mathematics, science, languages and more. Personalized learning அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா one of the key benefits of smartphones in learning is the ability to support personalized learning. Educational apps and e-learning platforms can adjust the content according to the learner's pace and preference, offering adaptive learning experiences that are tailored to individual needs. Students can learn at their own pace, revisit challenging topics, and move ahead as they grasp new concepts. For example, apps like Quizlets and Anki provide flashcards and spaced repetition techniques that help students retain information effectively. Next, communication and collaboration. Smartphones provide a means of for instant communication between students and educator. Platforms like WhatsApp, Google Classroom, and Zoom facilitate communication for clarification of doubts, submission of assignments, and group discussions. Collaborative learning is encouraged as students can share resources, engage in discussion, and collaborate projects regarding of their physical location. Example, students use messaging platforms such as WhatsApp groups to discuss assignments, ask questions, and share study materials. Engagement through interactive learning அப்படின்னு பார்த்தோம்னா smartphones enable the use of multimedia in learning, including videos, podcasts, interactive quizzes, and educational games. These features make learning more engaging, dynamic, and enjoyable, catering to various learning styles, especially kinesthetic and visual learners. For example, applications like Neopard and Kahoot make learning interactive by offering quizzes, polls, virtual field trips. Next, flexibility and கன்வீனியன்ஸ். நம்ம புக்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா குடுத்திருந்திருப்பாங்க. போர்ட்டபிளா இருக்கும், கன்வீனியன்ஸா இருக்கும், ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு 3, 4 பாயிண்ட்ஸ் குடுத்து நான் இங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா, இன்கேஸ் இஃப் இட் இஸ் கம் இஃப் 10 மார்க்ஸ்ல கேட்டாங்க அப்டின்னா, எப்படி நம்ம அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்டின்ற ஒரு ஐடியாக்காக இந்த நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, with the smartphone, students are no longer confined to the classroom for learning. Mobile learning provides flexibility, allowing students to learn anytime and anywhere, which is particularly beneficial for distance education or when they need to review material outside of class hours. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் கொடுத்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எவால்யூவேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லி நான் கன்க்ளூஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து இது செகண்டா இன்னொரு கொஸ்டினா இதை ஸ்ப்ளிட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதே சப் டாபிக்ஸ் தான் வரும். யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். Smartphones are becoming an integral part of educational institutions from primary schools to universities. With advancement in mobile technology, smartphones have the potential to transform
how students learn, interact, and access educational content. இது எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரடக்ஷன்ல எழுதிட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ஹான்சிங் லேர்னிங் in educational institutions. In schools, colleges, universities, smartphones offer various opportunities to enhance learning. Student can Students can access online resources, collaborate on group projects, and use educational apps to reinforce lessons. Smartphones also allow for the integration of multimedia such as educational videos, audio materials, and interactive simulations, which can enhance student understanding and engagement. For example, in university, students can access lecture materials and textbooks through apps like Google Drive, Evernote, enabling them to review content and make notes on the go. Next வந்து facilitating communication and administration functions. The smartphones improve communication between students, teachers, and administration staff. Educational app allows for real-time communication about assignments, updates on grades, and notification recording important events. Teachers and administrators can send instant updates, creating a more connected and informed school or university community. For example, நம்ம ஸ்கூல்ஸ்ல என்னென்ன எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். Encouraging active learning. Smartphones facilitates active learning by allowing students to interact with the content in dynamic ways. Teachers can use smartphones for interactive activities like quizzes, polls, group discussions. இதனால critical thinking and ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட்டுமே வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும். Mobile devices also supports collaborative learning, enabling students to work together on projects, share ideas, and access resources in real time. For example, in a classroom, teacher may use platforms like Padlet, Google Docs to encourage collaborative note taking and brainstorming among students. Next, promoting mobile learning, M-learning. M-learningனாலே mobile learning தான். Mobile learning, M-learning is the use of smartphone to access learning content outside of the classroom. அது மறுபடியும் நம்ம அதே தான் சொல்றோங்க. மொபைல் வந்து எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் வந்து லெக்சர், நோட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ரீவிசிட் பண்ணி அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் mobile apps like Coursera and edX to take online courses, access resources, and participate in discussions regardless of their location. Challenges and concerns அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, despite the benefits, the use of smartphones in education settings presents several challenges. One major concern is that smartphones can be a source of distraction too. ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் நிறைய சோஷியல் மீடியா ஆட்ஸ்லாம் வரும்போது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் தெம் ஃபார் சோஷியல் மீடியா, கேமிங், browsing unrelated content during class. Moreover, the digital divide may lead to inequity in access to technology, with some students lacking smartphones or reliable internet access. Example, schools may implement policies where smartphones are allowed during specific times or for educational purposes only to minimize distractions. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லி எவ்வளோ மாடர்னைஸ்டா ஆயிருக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கன்க்ளூஷன்ல. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் ஓப்பன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். சேம் கான்டென்ட் தான் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹாவ் become a vital tool in open schools, colleges, universities, significantly enhancing the learning experience and offering new opportunities for distance education. Their integration into education facilitates flexibility, accessibility, and interactive learning. This section explores the various uses of smartphones in open and distance learning environments, highlighting their advantages, applications, and challenges. Introduction பார்த்தோம்னா open schools, colleges, universities focuses on providing flexible learning options to students, particularly those who may have not access to traditional and full-time educational settings. Smartphones have become
integral to these institutions by supporting mobile learning, which allows students to access educational content, participate in discussions, and interact with instructors anywhere, anytime. In the digital age, smartphones have bridged gaps in traditional education and empowered learners to engage with academic material in diverse ways. Next, main headings வந்து accessibility and flexibility in learning. இதெல்லாம் ஷார்ட் பாயிண்ட்ஸாக தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். Smartphones provide students in open schools, colleges, universities with the ability to access courses materials. அது நான் ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின்ல இதே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸால நிறைய வீடியோஸ், கோர்சஸ் இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல அவங்களால என்ரோல் பண்ணி அவங்களால லேர்ன் பண்ண முடியும். ஃபெசிலிட்டேட்டிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதாவது வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் கூகுள் கிளாஸ் ரூம், இதெல்லாம் குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் ஃபாரம்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ணிப்பாங்க, ஃபீட்பேக்ஸ் கேட்பாங்க. அது ரியல் டைம்ல நம்மளால அதை ஹெல்ப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பிளாட்ஃபார்ம் லைக் கூகுள் கிளாஸ் ரூம், வாட்ஸ்அப் அண்ட் ஸ்லாக்ஸ் டு கம்யூனிகேட் வித் ப்ரொஃபசர்ஸ், ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் கொலாபரேட் வித் பியர்ஸ். ஆக்சஸ் டு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், அதுதான் எம்ஓஓசிஸ். அந்த அந்த இதுலலாம் பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு நம்ம லேர்ன் பண்றதுக்கு. லேர்னிங் வெப்சைட்ஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் போர்ட்டல்ஸ்ல போய் பார்த்தோம்னா அதுலயுமே நிறைய நமக்கு நோட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க. These platforms offer video lectures, quizzes, assignments, and discussion boards that enhance the learning experience. Smartphones allow students to access these resources from anywhere, improving the availability of learning material. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஃபார் கொலாபரேட்டிவ் அண்ட் பியர் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இன் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம், அதுக்கப்புறம் கூகுள் டாக்ஸ், இதெல்லாம் ஆன்லைனில் நம்ம போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அவங்களோட நோட்ஸ் அங்கே எடிட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம வீடியோ கால்லையோ இல்லை கான்ஃபரன்ஸ்லையோ நம்மளும் அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி எடிட் பண்ண முடியும். இதுதான் கொலாபரேட்டிவ் அண்ட் பியர் லேர்னிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து e-assessment and feedback. E-assessment பார்த்தோம்னா smartphones also play a crucial role in the assessment process in open education. Students can take online exams, complete exams, and submit them through mobile apps. Additionally, smartphones enable quick and efficient feedbacks from instructors, allowing students to track their progress and improve their learning. Next, enabling lifelong learning. ஓப்பன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெடிஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களாம் ஃபுல்லாகவே மக்கப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்து அவங்க படிப்பாங்க. Smartphones provide these students with the tools necessary to engage in lifelong learning, whether it is completing a certificate, learning a new skill, pursuing a degree. The ease of access to learning materials on mobile devices ensures that education is not limited to younger full-time students but is available to learners of all ages. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட இப்பெல்லாம் நிறைய இதில் அப்புறம் சாரி நிறைய யூஜி பிஜிலாம் படிக்கிறவங்கலாம் வந்து ஒர்க்கிங்ல இருந்து ப்ரொஃபஷன்ல இருந்துகிட்டே கூட படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ஹான்சிங் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸ்மார்ட்ஃபோன்ஸ் ஆஃபர் வேரியஸ் மல்டிமீடியா ஆப்ஷன்ஸ் that increase engagement and motivation for students. Interactive content such as educational games, quizzes, video tutorials helps keep students motivated. Example, educational apps like நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் Kahoot, quizzes, இது எல்லாமே இன்டராக்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஹேவ் சிக்னிஃபிகன்ட்லி என்ஹான்ஸ் லேர்னிங் இன் ஓப்பன் ஸ்கூல்ஸ். அதே பாயிண்ட் தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சேம் பாயிண்ட் தான் வந்து நான் கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமைன் எக்ஸாமைன் மொபைல் ஃபோன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் லேர்னிங். டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்குமே சேம் அதே மாதிரி தாங்க ஆன்சர்ஸ் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன சினாப்சிஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து
இன்ட்ரடக்ஷன் குடுத்துருக்கேன். Distance learning has evolved significantly over the past few decades, largely due to advancement in technology. Mobile phones, in particular, have become indispensable tool in distance education, providing students with the opportunity to engage with their courses and instructors outside of traditional classrooms. These devices offer students the freedom to access learning materials, communicate with peers and teachers, manage their education activities on the go. ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸே தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். accessibility to learning materials, PDFs, புக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெஃபர் பண்ணி படிக்க முடியும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல. பட் ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரியல் டைம் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன், பியர்ஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். வாட்ஸ்அப், டெலகிராம் அந்த மாதிரியான போர்ட்டல்ஸ் வச்சுட்டு இன்டராக்டிவ் லேர்னிங் த்ரூ மொபைல் ஆப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கஹூட், குவிஸ்லெட் இதுலெல்லாம் இன்ட்ராக்டிவா நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ், கேம்ஸ், சிமுலேஷன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கூட நம்ம இன்ட்ராக்டிவ் மோட்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ், இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் கன்வீனியன்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். ஸோ டிஜிட்டல் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ல பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்ம அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குவோம் இல்லைங்களா, அதே தான். சப்போர்ட் ஃபார் லைஃப் லாங் லேர்னிங், லைஃப் லாங்காக நம்ம எப்போ வேணால் அதை போய் லேர்ன் பண்ண முடியும். அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். எந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணால் லேர்ன் பண்ணலாம். ஓவர் கம்மிங் ஜியோகிராஃபிக்கல் பேரியர்ஸ், எந்த நாட்டில் இருந்து வேணாலும் எந்த கோர்ஸ் வேணால் எப்படி வேணால் படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன், இது மொபைல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இதை கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சாப்டர் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சின்ன சாப்டர். நான் ரொம்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சாப்டர் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர் தான். ஓன் பாயிண்ட்ஸை வச்சே இது ஃபுல் சாப்டர் நீங்கள் கவர் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.